Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா சாமி? தாங்க இன்னைக்கு நம்ம 12th 5th சாப்டர் எக்ஸசைஸ் 5.1ல தேர்டு சம். எக்ஸசைஸ் 5.1ல தேர்டு சம் பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தட் டச்சஸ் both the axes and passes through -4, -2 in general form. நல்லா பார்த்துங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அவன் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு குழு இட் பாசஸ் த்ரூ -4, -2 இவ்வளோதான். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். எதில்? ஜென்ரல் ஃபார்முலா. அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இட் பாசஸ் த்ரூ -4, -2. இப்போ பாரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டேன். -4, -2 வந்து நமக்கு தேர்டு குவாட்ரன்ட்ல இருக்கும். அப்போ சர்க்கிள் வந்து தேர்டு குவாட்ரன்ட்ல வரைஞ்சாச்சு. அது டச்சஸ் போத் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸ் அச்சையும் தொடுது ஒய் அச்சையும் தொடுது அப்படின்னு. அப்போ தேர்ஃபோர் இது பாரு, இதுல இருந்து இது வரும்போது இதுவும் நமக்கு ஆறு தான், இதுவும் ஆறு தான். அப்போ சென்டர் வந்து நம்ம போடும்போது -r, -r. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சென்டர் நம்ம என்ன போடணும்? -r. ஏன் அப்படின்னா இது தேர்டு குவாட்ரன்ட்ல இருக்குது இல்லையா, அதனால கண்டிப்பா நமக்கு சென்டர் வந்து என்ன, ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கும். இப்போ புரியுதா தங்கம்? ரெண்டு ஆக்சிஸுமே தொடுது அப்படின்னா அப்போ சென்டரு எக்ஸ் அச்சிலிருந்து இருக்கிற தூரமும் எக்ஸ் அச்சிலிருந்து உள்ள டிஸ்டன்ஸும் ஒய் அச்சிலிருந்து வர டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். அப்போ இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான். அப்போ சென்டரு -r, -r, ரேடியஸ் ஆர். இப்போ இது புரியுதா தங்கம்? ரெண்டு அச்சியும் தொடுது அப்படின்னா எக்ஸ் அச்சிலிருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒய் அச்சிலிருந்து வர டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? இது ஏன் நான் மைனஸ் எடுத்துக்கிட்டேன்னு தெரியுதா? இது தேர்டு குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால. ஆக மொத்தம் சென்டரு -r, -r, ரேடியஸ் ஆர். இதுதான் சாமி கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப சென்டரும் ரேடியஸும் இருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? x - h ஹோல் ஸ்கொயர் plus y - k whole squared equal to r squared. இப்போ சென்டர் இதுதானே h, k. சென்டருக்கு நாம கொடுக்குற பேரு h, k. அப்போ ஹெச்சுக்கு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் மைனஸ், இங்கே பாருங்க ஹெச்ங்கிற இடத்துல மைனஸாக இருக்கா, இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ப்ளஸ் ஒய் பாருங்க, கேவுக்கு பதிலாக -r போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். ரேடியஸ் ஆறு தான், ஆர் ஸ்கொயர். அடுத்தது இட் பாசஸ் த்ரூ -4, -2. ஆனால் இது புரியுத தங்கம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணுமே கிடையாது. சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன. இது தேர்டு குவாட்ரன்ட். எக்ஸ் அச்சையும் தொடுது ஒய் அச்சையும் தொடுது அப்படின்னாவே சென்டர் வந்து ஈக்குவலா வரும். அதாவது -r, -r. அப்போ அது ஹெச், அது கே, ரேடியஸ் ஆர். அவ்வளோதான். புரியுதா தங்கம்? அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் ஹெச்சுக்கு பதிலாக -r போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆர் ஆயிரும். அதே மாதிரி கேவுக்கு பதிலாக -r போட்டிங்கன்னா இங்கே ஒரு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆர் ஆயிரும். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இட் பாசஸ் த்ரூ -4, -2. കാരണം பாயிண்ட் அப்படின்னாவே ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -4, ஒய்க்கு பதிலாக -2 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க -4 பிளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு பதிலாக -2 பிளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இந்தாண்ட வந்தால் -r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து a - b ஹோல் ஸ்கொயரில் ஃபார்மில் விரிவுபடுத்தலாம். அப்போ -4 ஸ்கொயர் பண்ணால் +16. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஆரை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் பார் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab. அப்போ -4 2s are 8r. அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணும்போது +4, ஆரை ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் -2 2s are 4r. புரியுதா கண்ணா? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab அந்த ஃபார்முலா தான். அப்புறம் -r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, பிளஸ் ஆர் ஸ்கொயர் -r ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர்டராக எழுதும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும் பாருங்க. ஆர் ஸ்கொயர் இங்கே பாருங்க, இங்கே ஒரு -8r, இங்கே ஒரு -4r,
அப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் டோட்டலாக 12 R. அதே மாதிரி நம்பர் கான்ஸ்டன்ட் பாருங்கள், இங்கே 16, இங்கே 4, அப்போ 20 = 0. அப்போ இதை நாம் வந்து என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் +20 வரணுங்கன்னு பாரு, கூட்டும் போது -12 வரணும். அப்போ 10 2s are 20. இது மைனஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்குமே நீ மைனஸ் போடு. அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. நல்லா பார்த்துக்கோ, இது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பருக்குமே இந்த ஆரோடைய கோஎஃபிஷியன்ட் குறியை பார்த்து போடணும். இப்போ தெரியுதா, இது இப்போ 20 ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த குறியை என்ன பண்ணணும், இந்த மைனஸை ரெண்டு நம்பருக்கும் போடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 10 2s are 20. அதே கூட்டி பாரு, -12 வந்துருச்சா. அப்போ இதுக்கு ஒரு ஆர், இதுக்கு ஒரு ஆர். அப்போ ஒரு ஃபேக்டர் R-10, இன்னொரு ஃபேக்டர் R-2 = 0. இப்போ R-10 0னா R = 10ன்னு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி R-2 = 0னா R = 2 கிடைக்கும். அப்போ R வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ, ரேடியஸ் 2 வந்துடும். ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கலாம். அப்போ 10 எடுத்தோம்னா -10 -10 சென்ட்ரு, ரேடியஸ் வந்து 10. ஜஸ்ட் தபர் இதுலேயே பிரதியிடுங்க, ஆருக்கு பதிலாக 10ன்னு. அப்போ x + 10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y + 10 ஹோல் ஸ்கொயர் = 10². இப்போ புரியுதா கண்ணு, இதுதான் ஈக்குவேஷன், நம்ம கண்டுபிடிச்ச மெயின் ஈக்குவேஷன். இதில் ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. முதல் ஆருக்கு பதிலாக 10ன்னு போடுங்க. அப்போ x + 10 ஹோல் ஸ்கொயர், புரியுதா சாமி. இப்போ R வந்து 2 வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் நமக்கு அடுத்தது பாருங்க, ஹென்ஸ் சென்டர் வந்து -10 -10, ரேடியஸ் 10. அப்போ அந்த ஈக்குவேஷனில் நம்ம போடும்போது x + 10 ஹோல் ஸ்கொயர் + y + 10 ஹோல் ஸ்கொயர் = 10². இப்போ நம்ம x ஸ்கொயர் பண்ணால் x² ப்ளஸ்ஸு 10 ஸ்கொயர் பண்ணால் 100 + 2ab அப்படின்னா 10 2s are 20x. அதே மாதிரி y ஸ்கொயர் பண்ணால் y² ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதை மூணையும் பெருக்கினீங்கன்னா 20y. இது 100 ப்ளஸ் 100 இந்தாண்ட வந்தால் -100. 100 100 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர்டராக எழுதிக்கோ, x² + y² + 20x + 20y + 100 = 0. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி ஆருக்கு 2 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ R = 2 அப்படின்னா சென்டர் -2, -2. அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + 2 ஹோல் ஸ்கொயர் = 2². ஆருக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ x², இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை மூணையும் பெருக்கினா 2ab 4x. அதே மாதிரி y ஸ்கொயர் பண்ணால் y². இது புரியுதா கண்ணா, a + b ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ இதை மூணையும் பெருக்கணும்னா 2 2s are 4y. இது 4 ப்ளஸ் 4 இந்தாண்ட வந்தால் -4. 4 4 கேன்சல் ஆயிரும். ஆர்டராக எழுதணும்னா x² + y² + 4x + 4y + 4 = 0. புரியுதா தங்கம். இதில் ஜஸ்ட்டு நீ தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட், அதாவது போத்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸையும் தொடுது அப்படிங்கும்போதே உனக்கு ரேடியஸ் ஆறு, சென்ட்ரு -r, -r, இவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், எக்ஸ் மைனஸ் சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா x - h ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர்டு = r². இப்போ இது ஹெச் சென்டர் அப்படின்னாவே நம்ம என்ன நேம் கொடுப்போம், h, k. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக -rன்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர்னு ஆயிரும். அப்போ x + r ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி கேவுக்கு பதிலாக -r போட்டோம்னாலும் y + r ஹோல் ஸ்கொயர் = r². இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இப்போ இது பாசஸ் த்ரூ, நான் சொல்றது புரியுதா கண்ணு, இது பாசஸ் த்ரூ -4, -2. அப்போ பாயிண்ட் அப்படின்னாவே எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -4 போடு, ஒய்க்கு பதிலாக -2 போடு, இதை விரிவுபடுத்து.
புரியுதா? அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ அதை சால்வ் பண்ணினா ஆருக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதை கொண்டாந்து இதில் பிரதிட்டிங்கன்னா உனக்கு ஜஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுவும் முக்கியமான சம்மு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் தெரியலன்னா கேளுங்க. நான் சொல்கிறது புரியுதா சாமி? இது கான்செப்டே இதுதான் ராஜா, தெரியுதா? அதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சை தொடுது அப்படின்னாவே சென்டர் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஹெச்சும் கேவும் மைனஸ் ஆர், ரேடியஸ் ஆர், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இவ்வளவுதான். இது பாசஸ் த்ரூ அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பிரதிட்டின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினா ஃபார் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஒன்று இதை ஸ்கொயர் பண்ணால் 16, இதை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர், இதை 3ஐயும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் 4 2s are 8 ஆர். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. அதே தான் இங்கே. இது 4 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இது 2ab அப்படிங்கும்போது மைனஸ் 2 2s are 4 ஆர். அப்புறம் ஆர் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இந்த வந்தால் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணினா ஆருக்கு 2 வேல்யூ வரும். அந்த 2 வேல்யூ இதில் பிரதிட்டினாவே உனக்கு வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.